எக்ஸசைஸ் 5.1ல நம்ம தேர்ட் சம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபைண்ட் த ஆங்கிள் ஜிஇஹெச். எது ஜிஇஹெச்? ஜிஇஹெச்னா பாருங்க, இது வந்து 120 கொடுத்துருக்காங்கல்ல. 120ன்றது என்னது? எஃப்இஹெச். அதாவது இந்த ஃபுல் ஆங்கிள் தான் 120. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குட்டி ஆங்கிள் இது மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ, அதாவது நம்ம இந்த ஆங்கிள் இது மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 120ன்றது என்னது? ஃபுல் ஆங்கிள் தான் 120 டிகிரி. இது ஃபுல் 120, இது 34. அப்போ 120ல இருந்து 34 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். அதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் என்னது? எஃப்இஹெச். ஆங்கிள் எஃப்இஹெச் இஸ் ஈக்குவல் டு எந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா வரும் பாருங்க, எஃப்இஜி. ஆங்கிள் எஃப்இஜியும் பிளஸ் ஆங்கிள் ஜிஇஹெச். ஆங்கிள் ஜிஇஹெச். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் 120. அப்போ எஃப்இஹெச்ன்றது என்னது? 120 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப்இஜி. எஃப்இஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 டிகிரி. பிளஸ் நமக்கு ஜிஇஹெச் தான் தெரியாது. ஸோ ஆங்கிள் ஜிஇஹெச் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகும் பாருங்க, 120 டிகிரி மைனஸ் இந்த 34 டிகிரி இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும்? மைனஸ். தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஜிஇஹெச். அப்போ 120ல இருந்து 34 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இங்க 10 minus 4 is 6. இங்க என்ன வரும்? 11 minus 3 is 8. அப்போ what is this? 86 degree. 86 degree is equal to what? Angle GEH. அப்போ இது மட்டும், இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 86 டிகிரி. The answer is angle GEH is equal to 86 degree. ஓகேவா?